நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று நவம்பர் 20 ஜீசஸ் லவ்ஸ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்று கொடுத்துள்ள வசனம் யோசுவா 19:16. செபுலன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம். 17வது வசனம், 4ஆம் சீட்டு இசக்காருக்கு விழுந்தது. 18வது வசனம், யோசுவா 19:18. இசக்கார் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே கிடைத்த எல்லை இஸ்ரேல், கெசுல்லோத், சூனோம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமாக தேவன் பேசுவாராக, தேவனுடைய வார்த்தை வெளிப்படுவதாக. யோசுவா கர்த்தர் சொன்னபடி செய்து முடித்ததால் அந்த சீட்டு போட்டு எல்லா கோத்திரக்கும் 4 சீட்டு போட்டு எடுக்கும்படியான காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்து முடித்தார். யோசுவாவிற்கு கர்த்தர் கூடவே இருந்தார். யோசுவாவிற்கு கர்த்தர் யுத்தம் செய்தார். இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது யோசுவா அந்த எல்லா பட்டணங்களையும் பிடித்து 31 பட்டணங்களையும் பிடித்து அதை சீட்டு போட்டு 8.5 கோத்திரத்திற்கு அதை பங்கிட்டு கொடுத்தார். இன்று உள்ள வசனத்தின்படியாக அந்த சீட்டு போட்டு 4ஆம் சீட்டு போட்டு எடுத்ததில் இசக்காருக்கு அந்த சுதந்திரம் சீட்டு விழுந்தது. அந்த இசக்காருக்கு எல்லைகளை சொல்லுகிறார். சீட்டு போட்டு எடுத்து அதிலே நீங்கள் எது வரைக்கும் சுதந்திரித்து கொள்ளலாம், எது வரைக்கும் ஒரு வரையறை செய்து அதிலே ஒரு நிபந்தனையை கொடுக்கிறார். இதுவும் கர்த்தர் கொடுத்த ஆலோசனைப்படியே செய்து முடிக்கிறார். யோசுவாவின் வார்த்தைக்கு சந்திரனும் சூரியனும் நின்றது. நீ ஜீவனோடு இருக்கும் நாள் வரைக்கும் உன்னை யாரும் எதிர்த்து நிற்பதில்லை. இந்த வசனத்தின்படியாக அவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுத்தார். யோசுவாவிற்கு கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் கூட இருந்ததால் அவர் எல்லா இடத்திலும் ஜெயம் பெற்றார். ஆயிப்பட்டணத்தில் மட்டும்தான் தொடர் சறுக்கல் விழுந்தது. ஏனென்றால் மனிதனின் பேச்சை கேட்டு போனதால் அவர் புத்தி வாங்கி கொண்டார். மீண்டும் கர்த்தர் சமூகத்தில் நின்று அதற்கு பிறகு ஒரு சின்ன யோசனையாக இருந்தாலும் கர்த்தரிடம் கேட்டு எல்லா முடிவையும் எடுத்தார். யோசுவாவும் மோசேயும் முக்கியமான பாத்திரமாக இருக்கிறார்கள் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி சென்றதில். யோசுவா அந்த யோர்தான் நதியை கடக்கும்போது பல நிபந்தனைகளை சொன்னபடியே கர்த்தர் சொன்னார். அதன்படியே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவா கட்டளையிட்டு அதன்படியே யோர்தான் நதியை கடந்தார்கள். இன்று ஒரு சாதாரண மனிதனுக்கு கர்த்தர் இவ்வளவு செய்ய முடியும் என்றால் முன்கூட்டியே வேதத்தில்
நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது. நாம் இந்த பூமியை கடந்து செல்வதற்கு நாம் ஏன் கர்த்தரை தேடக்கூடாது? கர்த்தரை தேடினோம் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை சத்தத்தை கேட்டோம் என்றால், இந்த உலகத்தை ஈஸியாக நீந்தி செல்ல முடியும். இந்த உலகத்தை முழுமையாக கடந்து செல்ல முடியும். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் என்னை விசுவாசித்து ஜெயம் கொள்ளுங்கள் என்று சொன்னபடியே ஆசீர்வதிப்பாராக. இதை விசுவாசிப்போமாக. அன்பின் பரம தகப்பனே, உமக்கு சோத்திரம். இருந்தவரும் இருப்பவரும் நாளை வருபவருமாகிய சர்வ வல்லம் உள்ள கர்த்தாவே, நீதியின் தேவனே, உமக்கு நன்றியப்பாம். பாவியாகிய என் மீது கிருபையாயிரும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வசனத்தின்படியாக நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். விரைவில் ஆண்டவரே, அருணும் மேனனும் அந்த மயிலாடுதுறை பில்டிங்கில் அந்த ஷெட்டு போட்டு இருக்கிறார்கள். மெட்டீரியல் அங்கே வந்து இறக்கியதற்காக நன்றி சொல்கிறேனப்பா. விரைவில் அங்கு எல்லா அனுமதியும் பெற்று அங்கு ஃபவுண்டேஷன் போட கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். அருணுக்கும் மேனனுக்கும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் குட்டனுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். மனைவிக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். மகாலட்சுமிக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். ராஜா, எண்ணிலடங்கா சோத்திரம் கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். ராஜா, உமக்கு நன்றி அப்பா. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இந்த வார்த்தையின்படியாக அடியன் வீட்டை மேல்தளம் கட்ட கிருபை தருவீர்களாக. பைபிள் சொசைட்டி வைக்கவும், ஜீசஸ் லவ்ஸ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரிக்கு ஒரு ஆஃபீஸ் கட்டவும் கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். மார்ச் மாதம் 2025 10 அருண் நவீனிதா திருமணம் நல்லபடியாக நடக்க கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கம்பெனியிலே வேலைத்தளத்தில் உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். இன்று அடியேனுக்கும் யெகோவா ரப்பா என்ற நாமத்தில் பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, கண்ணனுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். மகன் நல்லபடியாக திரும்பி வந்து கோயத்திலே ஊழியத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். சேனைகளின் கர்த்தர் மகா பரிசுத்தர் உமக்கு நன்றியப்பா. எண்ணிலடங்கா சோத்திரம். அடியனும் இஸ்ரேல் தேசத்தில் ஒரு சமாதானம் வரட்டும். ஆண்டவரே, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு சமாதானம் வரட்டும். மூன்றாம் உலகம் யுத்தம் வராமல் இந்த பூமியை காத்துக்கொள்ளுமாறு ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். சேனைகளின் கர்த்தர் மகா பரிசுத்தர் யூதர்கள் ரட்சிக்க கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அடியன் குடும்பம் ரட்சிக்க உதவி செய்யுங்க. எண்ணிலடங்கா சோத்திரம். எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்திய தேசம் இயேசுவின் தேசமாய் மாறட்டும். இந்திய தேசத்தில் ஆண்டவரே, குழந்தை பிள்ளைகள் காணாமல் போகிறார்கள் அப்பா. அதற்கெல்லாம் ஆண்டவரே, நீ வெளிச்சத்துக்கு கொண்டு வருமாறு ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் எல்லாம் காணாமல் போகிறார்கள் ஆண்டவரே. உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலினுக்கு நீடித்த ஜீவன் கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க. ஆண்டவரே, பிரியங்காந்தி அமோக வெற்றி பெற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இன்று நடக்கும் தேர்தலில் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தலில் ஆண்டவரே, ராகுல் காந்தியை ஜெயிக்க வேண்டும் ராஜா. உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். ராகுல் காந்திக்கு நீடித்த ஜீவன் கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க. மோடிக்கு 1 வருட ஆட்சியும், ராகுல் காந்திக்கு 4 வருட ஆட்சியும் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றியப்பா. அடியேனும் அந்த 16 நிமிட தீர்க்க தரிசனத்தில் இது ஒரு வார்த்தையாக இருக்கிறபடினால் அதை நிறைவேற்றி கொடுக்குமாறு ஜெபிக்கிறேனப்பா. உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். சேனைகளின் கர்த்தர் மகா பரிசுத்தர் ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தில் அப்பா ஆண்டவரே, ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். தமிழ்நாட்டில் ஒரு எழுப்புதல் அக்கினி வரட்டும் நான் ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். சேனைகளின் கர்த்தர் மகா பரிசுத்தர் உமக்கு நன்றி. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையப்பா. ஆண்டவரே, தமிழ்நாட்டிலே ஆண்டவரே, சிவகாசியிலே வெடி விபத்து நடக்காமல் காத்துக்கொள்ளுமாறு ஜெபிக்கிறேன். எங்கள் விவசாயிகளுக்கு ஆண்டவரே, அவர்கள் விளைவிக்கும் பொருளுக்கு அவர்களே விலையை நிர்ணயிக்கும்படியாக சட்டத்திட்டங்கள் வரட்டு நான் ஜெபிக்கிறேன். பெண்கள் பாதுகாப்புக்கு கடுமையான சட்டங்கள் வரும்படியாக ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றியப்பா. எண்ணிலடங்கா சோத்திரம். கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். குவைத்தி தேசத்தை ஆசீர்வதிங்க.
குவைத்தி தேசத்தில் நடக்கும் செக்கிங் எல்லாம் லேசான காரியமாக மாற்றி கொடுங்க. ஆண்டவரே, ஜீவிதாவுக்கு திருமணம் நடக்க கிருபை தருவீர்களாக. மில்டனுக்கு திருமணம் நடக்க கிருபை தருவீர்களாக. ஆண்டவரே, நவீன திருமணம் நல்லபடியாக நடக்க கிருபை தருவீர்களாக. எண்ணிலடங்கா சோத்திரம். வேலை தளத்தில் உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும் ராஜா. அந்த இன்சென்டிவ் கவர் முழு கவராக வரட்டும் நான் ஜெபிக்கிறேன். எக்ஸிட்டுக்கு பணம் கட்ட கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும் ராஜா. சேனைகளின் கர்த்தர் மகா பரிசுத்தர் உமக்கு நன்றி அப்பா. அம்மா விரைவில் ஆண்டவரே அந்த கரூர் பில்டிங்கை திறப்புவா செய்ய கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். மகனுக்கு அருணுக்கு புத்தியும் ஞானத்தையும் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். மேனனுக்கு புத்தியும் ஞானத்தையும் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்ஃபியா ஜெஃபியாவை ஆசீர்வதிங்க. ஒலிவியாவை ஆசீர்வதிங்க. ஆதிரனை ஆசீர்வதிங்கப்பா. இந்த இப்போ குழந்தைகளுக்கு ஞானத்தை அறிவை கொடுத்து ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறேன். அண்ணன் குடும்பம் அடியன் குடும்பம் ரசிக்க உதவி செய்யுங்க. அண்ணன் குடும்பம் ரசிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எண்ணிலடங்கா சோத்திரம். ரீதிக்கு கற்பத்தின் கனியை கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். சுதாவிற்கு கற்பத்தின் கனியை கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். வரும் கிறிஸ்மஸ் நாளில் ஆண்டவரே, உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். தேவைகளை எல்லாம் சந்திப்பீர்களாக. உமது சேனைகளின் கர்த்தர், நீ பெரியவர், நீ மிகவும் பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் நீ மிகவும் பெரியவரப்பா. உமக்கு நன்றி. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த வசனத்தின்படியாக நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். எண்ணிலடங்கா சோத்திரம். எல்லா ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுத்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.